குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி விமன்ஸ் டே. பெண்களாய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும், இப்படி தான் நான் சொல்லுவேன். பெண்கள்னாலே ஒரு ஸ்பெஷல் இல்லையா? ஒரு பெண்ணுன்னா ரொம்ப மென்மையானவள், ரொம்ப அழகானவள், ரொம்ப வலிமையானவள். பெண்கள் எல்லாத்தையும் வலிமையாக்கக்கூடிய சக்தி கொண்டவள். பெண் என்ற வார்த்தை ஒரு பலவீனம் கிடையாது, இந்த உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமை. ஒரு பெண்ணை மதித்தோம்னா இந்த சமூகம் தான் மதித்த சமூகம் தான் ஒரு உண்மையான முன்னேற்றத்தை காணும். ஆனால் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் அந்த பெண்களுக்கு சரியான உரிமைகள் கிடைக்குதா அப்படின்னா இல்லை இல்லையா? அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க வேண்டியிருக்கு. இந்த உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷங்க யார் தெரியுமா? அவங்களாம் சிலர் சொல்லுவீங்க சூப்பர் ஹீரோஸ், அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க. நம்ம கூட இருக்கிற பெண்கள் தான். ஒரு பெண் ஒரு நேரத்தில் டாக்டராக இருக்கா, சிஸ்டராக இருக்கா, மதராக இருக்கா, ஒய்ஃபாக இருக்கா, எத்தனை ரோல்ஸ் இல்லையா? நமக்கெல்லாம் ஆண்களுக்கு ஆஃபீஸில் ஒரு ரோல் ஹேண்டில் பண்ணனாலே மூச்சு திணறுது இல்லையா? நிறைய பேர் அப்படி தானே இருக்கீங்க. ஆனால் இந்த பெண்கள் எப்படி எத்தனை ரோல் முகம் கோணாமல் எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு விமன்ஸ் டே. பெண்களுடைய ஸ்ட்ரென்த் பற்றி சில விஷயங்களை நான் பேச போகிறேன். ஒரு பெண் வாழ்க்கையில் எவ்வளவு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க தெரியுமா? சின்ன வயசுலேருந்து சொசைட்டிக்கு சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி வேகத்தில் போகணும், இவங்கள பார்க்கக்கூடாது, இவங்கக்கிட்ட பார்க்கலாம், பேசக்கூடாது, எவ்வளோ லிமிட்டேஷன் அண்ட் ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லையா? அந்த ப்ரெஷருக்கு மத்தியில் விட பெண்கள் ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிட்டு தானே இருக்காங்க இல்லையா? ஒரு டாக்டராக இருக்கும் பொழுது பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஹாப்பினஸ்க்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஒரு ஒய்ஃபாக இருக்கும்போது ஃபேமிலியோட ஹாப்பினஸ்க்காக நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் இல்லையா? அது சிலதெல்லாம் சொல்ல விட முடியாது, அப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுறாங்க. மதராக இருக்கும்பொழுது குழந்தைகளுடைய ஃப்யூச்சருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஒரு மதரை பற்றி நினச்சி பாருங்களேன். ஒரு குழந்தை பிறக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வலி உலகத்தில் விவரிக்கவே முடியாது. அதே அவளை நம்ம வீட்டில் ஒரு மகளாக வளரும் பொழுது, ஒரு சின்ன கீறல் படும் பொழுது கூட அவள் வலி தாங்க முடியாமல் துடிக்கும் பொழுது நம்ம எவ்வளோ பேர் ஆறுதல் சொல்லியிருக்கோம். ஆனால் அவள் ஒரு தாயாக இருக்கும்பொழுது அவ்வளோ பெரிய வலியை பல போராட்டத்துக்கு பிறகு ரொம்ப அழகாக ஒரு புதிய உயிரை இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஆனால் அந்த பெயின் அவங்க ஒரு சின்ன ஸ்மைலாக ஒரே நிமிஷத்தில் மாற்றிட்டு எவ்வளோ சந்தோஷமாக கடந்து போகிறாங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அதனால தான் மதர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. இது என்னுடைய கருத்து. பெண்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயும் சக்ஸஸ் ஆகி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் ஆகட்டும், பாலிட்டிக்ஸ் ஆகட்டும், இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸ், ஸ்போர்ட்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்காங்க இல்லையா? எங்கே பார்த்தாலும் பெண்கள் கிரேட்டான அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் பிரைட்டான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், மதர் தெரேசா, இந்திரா நோயி, மேரிகோம், இன்னும் நிறையா பேர், சுஷ்மிதா சென், ஐஸ்வர்யா ராய், ஏன்னா அவங்களாம் மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இல்லையா? இன்னும் நிறைய பல பேர் இல்லை, பல இடங்களில் பல சாதனைகளை புரிஞ்சு நம்ம பெண்களுடைய மதிப்பை உலகம் முழுவதும் உயர்த்தியிருக்காங்க. இந்த பெண்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்ன்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விமன் கேன் அச்சீவ் எனிதிங். ஆனால் இன்னும் சில சொசைட்டியில், இன்னும் சில இடங்களில் பெண்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதே இல்லை. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் எதுவுமே பண்ண முடியல. பட் அந்த பிட்டர் ட்ரூத்தை நம்ம அச்சீவ் பண்ணி தான். இன்னும் பல இடங்களில் அடிமையாக ஒரு ப்ராப்பர் எஜுகேஷனோடு இல்லாமல் ஸ்லேவாக இருக்கிற பெண்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஆனால் ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஒன் ட்ரூத் என்ன தெரியுமா? இந்த சொசைட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த சொசைட்டியில் இருக்கிற விமென்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு பெண் எஜுகேட்டட் ஆனால் தான் அந்த ஃபேமிலியை எஜுகேட்டட் ஆக முடியும் இல்லையா? ஒரு மதர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு சூப்பரான ஒரு ஜெனரேஷனை, ஸ்ட்ராங்கான ஜெனரேஷனை இந்த சொசைட்டிக்கு அவங்க கொடுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெண்கள்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்று தான், நீங்கள் வீக் கிடையாது. நீங்கள் எமோஷ்னலாக இருக்கலாம், பட் அது ஒரு வீக்னஸ் இல்லை, அது ஒரு ஸ்ட்ரென்த். உங்களுடைய பேஷன்ஸ், உங்களுடைய லவ், உங்களுடைய கரேஜ் இந்த உலகத்தை கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லான ஒரு சமுதாயத்தை உண்டாக்கும்னு சொல்லுவேன். நீங்கள் நினைக்கலாம்,
ஒரு பெண் வந்துட்டு எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும் தெரியுமா? அவங்க பல நேரங்களில் தங்களுடைய பெயினை வெளியே காட்டிக்காமல் அவங்க அழுதாலும் மற்றவங்களுக்கு தெரியாமல் தான் அழுவாங்க. ஆனால் குடும்பத்துக்காகவும் குடும்பத்தோட எல்லாருடைய முன்னாடியும் சந்தோஷமாக எந்த முகசுளிப்பும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய கணவருக்காக, தான் வாழ வந்த குடும்பத்திற்காக எல்லாருக்காகவும் முன்னாடி நிற்கிறது ஒரு பெண் தான் இல்லையா? இது வந்து எப்படி சொல்லுதுன்னா, ஒரு மாற்ற முடியாத உண்மை. தன் கணவர் முடியாமல் இருந்தாலும், தன் கணவர் கைவிட்டுட்டு போனாலும், சில ஏதோ ஒரு நம்பி வந்த ஏதோ ஒரு உறவுகளோ ஏதோ ஒரு வாழ்க்கையோ தன்னுடைய கைவிட்டு போனாலும் சாரி, தன்னுடைய பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி, வீட்டு வேலை பார்த்தாலும் ஏதோ ஒன்று செய்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைச்சி கை காலெல்லாம் காயப்பட்டா கூட இல்லை உணவு கொடுக்குற எத்தனையோ தாய்மார்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய தாயும் நம்மளை அப்படி தான் வளர்த்துருப்பாங்க இல்லையா? நமக்காக எத்தனையோ நாள் அவங்களுடைய உணவுகளெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு மறந்துட்டு நமக்கு அந்த உணவுகளை கொடுத்து வளர்த்துருக்கலாம் இல்லையா? ஒரு டாக்டரா ஃபேமிலிக்காக எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறா, ஒரு மதரா சில்ட்ரன்ஸோட ஃப்யூச்சருக்காக அவங்க வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுறாங்க. எத்தனை பிள்ளைங்க அந்த பேரண்ட்ஸை, அந்த மதரை அழகாக பார்த்துக்கிறீங்க, எவ்வளோ பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் கைவிட்டுறாங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கணும். ஒரு பெண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு கல்ச்சர் மட்டும் கிடையாது, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. ஒரு பெண் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த ஃபேமிலியே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு மதர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ஜெனரேஷனும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம்தான், எத்தனை பேர் தன்னுடைய தாயை மதிக்கிறீங்க? தாயை மதிக்காமல் துச்சமாக நினச்சிட்டு அவங்க எது பேசினாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஆர்கியூ பண்ணிட்டு தான் அப்பா கூட சேர்ந்து நீங்களும் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் உள்ள அம்மாக்களை காயப்படுத்துறீங்க இல்லையா? தன்னுடைய மனைவியோட பேச்சை கேட்டுட்டு தன்னுடைய தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுற எத்தனையோ பசங்க இருக்கிறீங்க இல்லையா? நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? அந்த தாய் இன்னொரு சமயத்தில் அந்த தாய் இல்லைனா இன்னைக்கு நீங்கள் இல்லை, இன்னைக்கு இன்னைக்கு உங்கள் மனைவின்னு சொல்கிறீங்களே, அதே மாதிரி அவங்க ஒரு காலத்தில் ஒரு மனைவியாக இன்னொருத்தருக்கு இருந்தவங்க தான். உங்களுக்கு ஒரு மகள் இருக்கா இல்லையா? எவ்வளோ அழகாக அந்த மகளை நேசிக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி மகளா அவங்க இன்னொரு காலத்துக்கு முன்னாடி அவங்க ஒருத்தருக்கு மகளாக வாழ்ந்தவங்க தான். இன்னைக்கு உங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி இன்னைக்கு உங்களுக்காக நிற்கிறாங்கன்னா அந்த பெண்களை, அந்த தாயை, அந்த மனைவியை நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க. வார்த்தைகளால் கொள்ளாதீங்க, அடிமைப்படுத்தாதீங்க. போதும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனால் பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்காம இருக்கீங்க. ஆண்கள் நீங்கள் தான் கொடுக்கணும். உங்கள் வீட்டு உள்ள பெண்களுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அச்சீவ் பண்ண முடியும். அவங்களுடைய திறமைகளை என்ன சொல்லுது பாராட்ட கற்றுக்கோங்க. எத்தனையோ பெண்களுக்கு அதே மாதிரி சொல்கிறேன், எத்தனையோ பெண்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கலாம், பட் அந்த சுதந்திரத்தை நல்ல வழியில் பயன்படுத்துங்க. ஏண்டா இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தோன்னு நினைக்கிற மாதிரி பெண்கள் வாழக்கூடாது. உங்களால் இந்த உலகம் நல்லா இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த சொசைட்டி நல்லா இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் வளர்க்குற விதத்தில் தான் இந்த குழந்தைகள் போல்டாக சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியும். அதே பெண்களுக்கு சொல்கிறேன், போல்டாக இருங்க, பவர்ஃபுல்லாக இருங்க. பெண்ணுனா வலிமையானவர்கள். இதுதான் நீங்கள் பெண்கள் தினம்ன்றது ஒரு நாள் மட்டும் கிடையாது, எல்லா நாளும் நீங்கள் பெண்களை செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா அந்த தாய், அந்த மனைவி, அந்த மகள் அந்த ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா அந்த குடும்பமே ஒரு அழகாக இருக்காது. தெரியுதா? நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண்ணை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் போதாது, அது அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க ஹாப்பி விமன்ஸ் டே. ஸ்டே ஹாப்பி, சந்தோஷமாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. பெண் நீங்கள் பெருமையானவள். புரியுதா? பெண் மனித குலத்துக்கு கிடைத்த ஒரு வரம், கடவுளால் அளிக்கப்பட்ட வரம் நீங்கள். ஸோ ஒரு நாளும் நீங்கள் யாருக்காகவும் நீங்கள் தலை குனிஞ்சு உங்களுடைய தன்மானத்தை இழந்து வாழாதீங்க. தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. டேக் கேர், பபாய், லவ் யூ ஆல்.